ஐலே சிவா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவா கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்றாங்க. குரூப் ரத்தம் ஸ்டாக் இல்லைன்னு டாக்டர் கையை விரிக்கிறாங்க. அப்பதான் ஐலைக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாராவது ரத்தம் கொடுக்க முன் வந்தாங்கன்னா பரவாயில்லையேன்ட்டு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு மெசேஜ் மூலமா அனுப்புறாங்க. அப்ப இதை பார்த்த உதய பெருமாள் ஓடி வந்து நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. ரத்தம் கொடுத்த உதய பெருமாள் தன்னோட பேரையும் பதிவு பண்ணி தான் ரத்தம் கொடுத்திருக்காங்க. இது எப்படியோ கபிலன் கண்டுபிடிச்சிடறான். கபிலன் தன் அப்பா மேல சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம ஐலி மேலையும் சிவா மேலையும் சரியான கோவத்திலையும் கடுப்புலையும் இருக்கான். வீட்டுக்கு வரட்டும், வெளியில அனுப்புறேன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போறான் கபிலன். வரட்டுன்னு காத்திருந்த கபிலனும் சரி ரித்திகாவும் சரி ரெண்டு பேரும் இனிமே இந்த சிவாவும் ஐலியும் வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. சிவா ஐலி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. வராதுக்கு முன்னாடியே ரித்திகா போய் அவங்க ரூம்ல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே தூக்கி வீசுறாங்க. பேக்கெல்லாம் வந்து தெரிச்சு விழுகுது. இதை பார்த்து இந்திராணி, ரித்திகா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு, பைத்தியமான்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு பைத்தியம் தான். யாரை முட்டாளாக்கறக்கு இந்த ஐலியும் இந்த சிவாவையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? செங்கோட்டு வேலவனோட மருமக. இந்த வீட்டுல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நான் இருக்கிற வீட்டுல ஓடி போன இந்த ஐலியும் சிவாவும் இங்க இருக்க கூடாது. இதுதான் என்னோட முடிவு. இதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறங்கிறாங்க ரித்திகா. என்னடி, என்ன அப்படி நடக்கும்? ஏன் இப்படி எல்லாம் புட்டி கெட்டு போய் பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் ஐலி உன் கூட பிறந்த அக்கா அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க இந்திராணி. அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போய் பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டு வருவாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்ப இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவளும் நானும் சரிக்கு சமமா இருக்கிறதா? அதெல்லாம் ஆகாது. இவ வெளியில போயே ஆகணுங்கிறாங்க ரித்திகா. இந்திராணி ஐலியும் சிவாவையும் வெளியில போகணும்னு சொல்ல முடியாம இருன்னு சொல்ல முடியாம அப்படி முடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணி, சிவாவோட நிலைமைக்கு காரணமே இதோ இங்க நிக்கிறானே இந்த கபிலன் தான்ங்கிறாங்க. கபிலன்னு சொன்னதும் ரித்திகாவுக்கும் சரி செல்வநாயகிக்கும் சரி சரியான கோவம் வருது. ஏய், என்னடி சொன்ன? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் புருஷன் பேர்லயே தப்பு சொல்றியா? ஏண்டி, பழி சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல? எங்கேயோ போய் உன் புருஷன் அடிபட்டு வந்ததுக்கு அதுக்கு ஏன் புருஷன் தான் காரணமா? இந்த மாதிரி எல்லாம் தப்பு தவறா சொல்லாதீங்கிறாங்க ரித்திகா. ஐலி, நீ பேசுறது சரியா? இந்த நிலைமைக்கு காரணம் கபிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, நீ இதை எதை வச்சு சொல்ற அப்படின்னு இந்திராணி கேக்குறாங்க. அண்ணி, கொஞ்சம் இப்படி வாங்கலேன், நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி இந்திராணி ஐலை தனியா கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த ரித்திகாவும் சரி செல்வநாயகியும் சரி, பாத்தியா இப்படியே தனியா கூட்டிட்டு போய் அண்ணி ஐஸ் வச்சு இந்த வீட்டுல தங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிறா. இவ தந்திரமான முறையில தான் இப்படி பேசிட்டு இருக்கா. அண்ணியும் அதை என்னங்கிறது உள்ளது சொல்லாமையே நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. ஆனா இந்த தடவை நான் இதுக்கு அனுமதிக்கிறதாவே இல்லை அப்படிங்கிறாங்க ரித்திகா. ஐலி இந்திராணியை தனியா கூட்டிட்டு போய் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து காட்டுறாங்க. அந்த இடத்துல கபிலன், அந்த இடத்துல நிக்கிற கார் கபிலனோட கார். கபிலன் தான் அதுல முகமூடி போட்டுட்டு இறங்குறாங்க. இதை பார்த்த இந்திராணிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி நிக்கிறாங்க. கையில கட்டியோட வந்து சிவாவை தாக்குறத பார்த்த இந்திராணிக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி நிக்கிறாங்க. இல்ல முகத்துல முகமூடி போட்டிருக்காங்க, இது யாரோ வேற யாரோ செஞ்சது, ஆனா இது கபிலனா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க இந்திராணி. இங்க பாருங்க நீ, நீங்க பேசுறீங்களா இல்ல நானா போய் போலீஸ்ல கொடுத்து பாத்துக்கிட்டோமான்னு கேக்குறாங்க ஐலே. இந்த மாதிரி ஒரு நிலைமை சிவாவுக்கு வரக்கூடாது. நீங்க கபிலன் கிட்ட பேசுறீங்களா இல்ல நானா ஆக்ஷன் எடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க ஐலே. இதை கேட்டதும் இந்திராணி அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. கபிலனா இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்? இருக்கவே இருக்காது. கபிலனோட காரை எடுத்துக்கிட்டு யாரோ கபிலன் மாதிரி இப்படி வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. நிச்சயமா கபிலனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்திராணிய திரும்பவும் ஐலே சொல்றாங்க. இதை பாருங்க அண்ணி, நீங்களா போய் கபிலன் கிட்ட பேசிட்டா ரொம்ப நல்லது. உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். எங்க டைம் முடிஞ்சதும் நாங்களா கிளம்பிடுவோம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பார்த்துக்கணும். என்ன சொல்ல போறீங்கிறாங்க. ஐலி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இந்திராணினால மறுக்க முடியல. சரி, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்திராணி ரித்திகா கிட்ட வந்து சொல்றாங்க. ரித்திகா, இந்த சூழ்நிலையில சிவாவையும் ஐலியும் வெளியே அனுப்புறது சரியில்லை. அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீயா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, பேசாம ஒழுங்கா அவங்களோட பேக் எல்லாம் கொண்டு போய் அவங்க ரூம்ல வச்சுட்டு வாங்குறாங்க இந்திராணி. ஓஹோ, அப்படியா? நான் நினைச்சேன் உங்களை தனியா கூட்டிட்டு போய் அவ ஏதோ மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி தான் நீங்களும் அவ மந்திரிச்சு விட்ட மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது எல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க ரித்திகா. இப்ப நான் சொல்றதை கேட்டா உனக்கு நல்லது அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க செல்வநாயகி ரித்திகாவை பாக்குறாங்க. கஞ்சாட பண்றாங்க. பேசாம இந்திராணி சொல்றதை கேளு. இந்திராணி பேச்ச மீறி நம்ம இப்போதைக்கு எது பேசினாலும் பிரச்சனை தான். பிரச்சனையை பெருசாக்காம ஒழுங்கா சாதுவா நடந்துக்கிற வழியை பாருங்கிறாங்க செல்வநாயகி. என்ன ரித்திகா, நான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு காதுல விழலையா? ஐலே சிவாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வை. நான் சொல்ற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருப்பாங்க. அவங்கள வெளியில போன சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாதுங்கிறாங்க இந்திராணி. ஐலே சிவா ரெண்டு பேர்த்த பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதை நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க தங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வீடு பார்த்து தங்க வைங்க. இல்லைன்னா நீங்க வீடே கட்டி வேணாலும் கொடுங்க. அது உங்க இஷ்டம். ஆனா இது செங்கோட்டு வேலவனோட வீடு. இங்க யார் தங்கணும் யார் தங்கக்கூடாதுங்கிற ஒரு வரமுறை இருக்கு. ஓடி போனவங்களை எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாதுங்கிறாங்க ரித்திகா. ரித்திகா, அளவுக்கு அதிகமாவே பேசிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் இங்க தங்குறதுல உனக்கு
அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் இங்க தான் தங்குவாங்க. அவங்க 2 பேரும் இங்க தங்குறதுனால மத்தவங்களுக்கு பிரச்சனையாவோ இல்ல பிடிக்கலைனாவோ அவங்க வெளியில போய்க்கலாங்கிறாங்க. பொருத்தமா நான் யார் சொல்றேன் தெரியுமா? உன்னையும் சேர்த்து தான் சொல்றேங்கிறாங்க இந்திராணி. அப்படியே ரித்திகாவுக்கு சரியான கோவம் வருது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? அப்ப அவங்க 2 பேரும் இங்க இருப்பாங்க, நான் போகணுமா? எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேர்த்தையும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கபிலன் பார்த்துட்டு ரித்திகாவை பேசாமல் இரு ரித்திகா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னக்கா எப்போ பார்த்தாலும் அந்த சிவாவுக்கும் அயலிக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்கள பற்றி ஏதாவது ரித்திகா சொன்னால் ரித்திகா மேலே கோவப்படுறீங்க, இது நியாயமாங்கிறாங்க. அக்கா தப்பு பண்ணவங்க அவங்க, எங்கேயோ போனவங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து இங்கே தான் தங்கியிருப்பேன், இவ்வளவு நாளைக்கு இருப்பேன் அப்படி சொல்லிக்கிட்ட வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் நீங்கள் ரித்திகா மேலேயும் என் மேலேயும் கோவப்படுறீங்க, இதெல்லாம் நியாயமாங்க கபிலன். டேய் கபிலா, தப்பை பற்றியும் நியாயத்தை பற்றியும் நீ பேசாத, உனக்கு அந்த எந்த ஒரு அருகதையும் கிடையாதுங்கிறாங்க இந்திராணி. அப்போவே சுருக்குன்னு படுது கபிலனுக்கு. ஐயோ அக்காவுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா, அதான் நம்மளை இப்படி பேசுகிறாங்களா? இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஏதோ ஒரு உண்மை அக்காவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு கபிலன் அப்படியே சுதாரிக்கிறாரு. என்ன பேச்சு பேசுறீங்க? கூட பிறந்த தம்பியே இப்படி அதட்டுறீங்க மற்றவங்க முன்னாடி, மரியாதை இல்லையாங்கிறாங்க ரித்திகா. இதை பார் ரித்திகா, கேள்வி கேட்டதும் கபிலன் அமைதியாயிட்டான். அது ஏன் எதனாலங்கிறது உனக்கு ஏதாவது தெரியுதா? நான் சொல்றத நீ அமைதியா கேளு. சிவா அயலியோட திங்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு போய் நீ அவங்க ரூம்ல வை. நீ தான் அவங்க ரூம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து வீசின, உன் கையால நீ தான் கொண்டு வைக்கணுங்கிறாங்க. அப்ப ரித்திகா முடியாதுன்னு அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து இந்திராணி கபிலன் கிட்ட சொல்றாங்க, டே கபிலா, தப்பு மேல தப்பு நடந்தா பிரச்சனை உனக்கு தான், ஜாக்கிரதைங்கிறாங்க. இந்திராணி ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல, ஆனா அவ பேசினானா உண்மையிலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சரி ரித்திகாவை இந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்க சொல்றதா நல்லதுன்ட்டு செல்வநாயகி ரித்திகா கிட்ட புத்தி சொல்றாங்க. இதை பார் ரித்திகா, இந்திராணியை எதிர்த்து பேசுறது தப்பு. அவ சொன்னானா அதுல ஒரு 1000 காரணங்கள் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒழுங்கு மரியாதையா அவ சொல்றத செய்யுங்கிறாங்க. இதுக்கப்புறமா ரித்திகா என்னடா இது அத்தையும் சேர்ந்து இப்படி பேசுறாங்களேன்னு நினைச்சிட்டு சரி அப்படின்னு வேண்டாவே இருப்பா. அயலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல போட்டு வர நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கபிலனுக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா அக்கா ஏன் இப்போ சிவா அயலியோட பக்கம் பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை தனியா கூட்டிட்டு போனாலே அயலு அவ ஏதாவது ப்ரூஃப் காட்டியிருப்பாளா? நான் தான் சிவாவை குத்துனேங்கிற சாட்சி ஏதாவது காட்டியிருந்தான்னா பிரச்சனை ஆயிடுமே. ஆனா அக்கா இப்படி பேசுறாங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒன்ன பார்த்துருக்காங்க, அதனாலதான் நம்மளை இப்படி அதட்டுறாங்க. என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே. நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு வார்த்தையை சொன்னாங்களே, அப்ப நான் செஞ்சதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? பிரச்சனை பெருசாகாதுக்கு முன்னாடியே இது பிரச்சனையே இல்லாத மாதிரி நம்ம பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க கபிலன். ரித்திகா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அயலுக்கிட்ட வந்து பேசுறாங்க. என்னடி இந்த இடத்துல உன் பேச்சு தான் நிறக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா உன்னை எப்படி இந்த வீட்டுல அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்ப போறேன் பாரு, அது வரைக்கும் பொறுமையாரு. நீ சொல்றதையெல்லாம் இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க, இதையெல்லாம் ஒரு நாள் ஆஃப் பண்ண போறேன் பாருங்கிறாங்க ரித்திகா. அவ்வளவு நேரமா பொறுமையா இருந்த அயலி ரித்திகாவை கூப்பிட்டு, ஆமா உன் புருஷனை தப்பு சொன்னதும் உனக்கு இவ்வளவு கோவம் வருதே, அப்ப ஏன் புருஷனை குத்திருக்கானே கபிலன், அவனுக்கு சரியான பதிலடியும் பாடமும் நான் கற்பிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அயலி அங்கிருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரித்திகா, இங்க எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த இந்திராணி அணி தான், முதல்ல அவங்க கிட்ட போய் பேசிக்கலான்னு இந்திராணி கிட்ட போய் பேசுறாங்க ரித்திகா. நான் உங்ககிட்ட பேசணும், அந்த அயலி உங்களை தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னா என்ன காட்டினா, அவ என்ன பேசினா, அவ பேச்சுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவ சொல்றது தான் நீங்க கேக்குறீங்க, எதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. ஓடி போன அவங்க 2 பேர்த்தையும் திரும்பவும் இந்த வீட்டுல தங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி என்னதான் நடந்தது, அப்படி என்னதான் அவங்க உங்ககிட்ட சொல்லி மயக்கிறா, இதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க ரித்திகா. உண்மை தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவீங்கிறாங்க இந்திராணி. பரவாயில்ல என்னவா இருந்தாலும் சரி நான் அதை தாங்கிக்குவேங்கிறாங்க ரித்திகா. அயலியும் இந்த வீட்டுல தங்கறது பிடிக்காம கபிலன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான், சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா நான் நேர்ல பார்த்துட்டேங்கிறாங்க இந்திராணி. அதுக்கான சாட்சி அந்த இடத்துல கிடந்த வாட்ச், அந்த வாட்ச் நான் வாங்கி கொடுத்ததுக்கு மேல உனக்கு என்ன ஆதாரம் வேணும்? அயலி மட்டும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனான்னா கபிலன் தான் போய் கம்பி என்னவா, உனக்கு பரவாயில்லையாங்கிறாங்க இந்திராணி. அயலி பார்த்து நினைச்சிருந்தான்னா இதை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கபிலனா மாட்டி விட்டுருப்பா. அவ என்கிட்ட பேசின வரைக்கும் குடும்பத்துக்கு நல்லது, நம்ம குடும்ப மானம் மரியாதை கௌரவம் இதையெல்லாம் பார்த்து தான் அயலி பொறுமையா இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இந்திராணி. இதை கேட்ட ரித்திகா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. செல்வநாயகி வந்து ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, இந்திராணி என்ன சொன்னான்னு கேட்கும்போது ரித்திகா நடந்ததை சொல்றாங்க. கபிலன் தான் சிவாவை கத்தியால குத்துனதா ஆதாரத்தை வச்சிருக்கா அயலி, அந்த ஆதாரத்தை இந்திராணி அண்ணிகிட்ட காட்டுனது அயலி பக்கம் பேச வேண்டியதா போச்சுங்கிறாங்க ரித்திகா. இதை கேட்டதும் கபிலன் ஒரு நிமிஷம் பயப்படுறாரு. ஐயோ ஆதாரம் கிடைச்சிருச்சு போல இருக்கே, இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளை மிரட்டுறாங்களா, வசமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கபிலன் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அம்மாவையும் பொண்டாட்டியும் நம்ப வச்சிட்டு இருக்காங்க. ரித்திகா கபிலன் மேல நம்பிக்கை வச்சு, இதை பாருங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை நம்ப மாட்டேன், அப்படி அயலி ஏதாவது சொன்னாலும் அவளை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவேன், நீங்க ஒன்றும் அவளை பத்தி எல்லாம் பயப்படாதீங்கன்னு இருக்காங்க. இந்த பக்கம் கபிலனுக்கு நடந்த உண்மை என்னங்கிறது தெரிஞ்சதுனால பயந்துட்டு தான் இருக்காங்க. இங்க பார்த்தா சிவாவுக்கு அயலி ஆறுதல் சொல்றாங்க, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களுக்கு இருக்கேன் ஜூனியர், எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க ஐலி. அப்போ அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு. அதை எடுத்து சிவா ஐலி கிட்ட கொடுக்குறாங்க. ஐலி கொண்டு போய் அவங்க பேக்ல வைக்க போறாங்க. அப்ப சிவா சொல்றாங்க, இல்ல ஐலி, அதுல கண்ணை வைக்காத, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், வேற ஒரு இடத்துல மாட்டி வைங்கிறாங்க. ஐலியோட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற பேக்ல மறைச்சு வைக்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வச்சுட்டு போறாங்க. அவங்க சமையல் கட்டுல போய் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கபிலன் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. செல்வநாயகியை வர சொல்லி, அம்மா கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை காட்டித்தானே இந்திராணி அக்காவை மிரட்டியிருக்காங்க. அந்த ஆதாரத்தையே நம்ம எடுத்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவ பேசுறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. அந்த ஆதாரம் அவ ரூம்ல தான் ஏதாவது வச்சிருப்பா, நீங்க போய் பாருங்க, அது இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க, அதை அழிச்சிடலான்னு கேட்குறாங்க கபிலன். இதை கேட்ட செல்வநாயகியும், ஆமாண்டா, அவ ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து நான் போய் அதை என்னன்னு தேடி பார்க்கறேன்னு சொல்லிட்டு செல்வநாயகி அங்க ஐலியோட ரூமுக்கு போறாங்க. ரூம்ல யாருமே இல்ல. சரி, நம்ம தேடி பார்த்தா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐலியோட பேக் ஒன்று பெரிய பேக்கா இருக்குது. அதுல அவங்க புடவையெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த புடவைகளெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க செல்வநாயகி. அதுல துப்பாக்கி கன் இருக்கிறத பார்த்ததும் அதிர்ச்சியில அந்த துப்பாக்கி எடுத்து பார்க்குறாங்க. என்னது, இவகிட்ட எதுக்கு துப்பாக்கி, நிஜ துப்பாக்கியா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க செல்வநாயகி. அப்ப கரெக்டா பாத்ரூம்ல இருந்து சிவா வந்துடுறாங்க. சிவாவை பார்த்ததும் செல்வநாயகி அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப செல்வநாயகி அதை மறைச்சு வச்சுட்டு, ஒண்ணு இல்ல, கபிலனை பத்தி ஐலி கிட்ட பேசலான்னு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன நடக்குது